Good morning, students. Now we are all going to see about our chapter capital market. So understand the chapter meaning and definition, characteristic of capital market, kinds of capital market, functions and the importance of capital market, Indian capital market evaluations and the growth, new financial institutions. First one is capital market. Meaning of capital market. Capital market is a market where buyer and the seller engage in a trade of a financial securities like bond and stock. Capital marketல securities marketன்னு சொல்லக்கூடிய bond and stock வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்றதுக்காக வேண்டி பையர் அண்ட் செல்லர் என்கேஜ் அப்படின்னா ஒன்று கூடுவதற்கான அந்த மார்க்கெட் ஒன்று கூடுவதற்கான இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். Characteristic of capital market, security market. Dealing in a capital market are done through the securities like share and debentures, etc. Capital market is through thus called a security market. Capital market நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா security market அப்படின்னா பாதுகாப்பு சந்தைன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் த்ரூ த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஷேர் அப்படின்னா பங்குகள், டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள். எங்கே கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கே வந்து டீலிங் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் டீலிங் அப்படிங்கிறத நடக்க செய்யறதுனால இதை நம்ம என்ன மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ப்ரைஸஸ் அப்படிங்கிறது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரவைலிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். தேவை மற்றும் அளிப்பின் அடிப்படையில் இதனுடைய ப்ரைஸஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண செய்கிறாங்க. இதில் பார்ட்டிசிபெண்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல், கார்பரேட் செக்டார், கவர்மெண்ட், பேங்க் அண்டு அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அப்படின்னா தனி நபர்கள், அதுக்கடுத்து கார்பரேட் அப்படிங்கிறது நிறுவனங்கள், அதுக்கடுத்தது யார் அப்படின்னா கவர்மெண்ட்டு, அடுத்து பேங்க்குங்கிறது தெரியும், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய செய்யும். இதனுடைய லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது நாட் கன்ஃபைன்ட். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா எந்த இடமும் பெர்மனண்ட் இடம் அப்படின்றத இவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நன்கு தெரிந்த certain வெல் known சென்டர் known as the ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நல்ல தெரிஞ்ச ஒரு இடம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுக்கான இடமா சூஸ் பண்ண செய்வாங்க. மார்க்கெட் ஃபார் ஏ ஃபினான்சியல் அசட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த சொத்துக்களினுடைய சந்தை அப்படின்றது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் த டிரான்சாக்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசட்ஸ். இது என்ன மாதிரியான கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஃபண்ட் அமௌண்ட்டை ஃபினான்சியல் அசட்ஸை மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்க செய்யுது. கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றது 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஒன் பிரைமரி, அதர் ஒன் இஸ் செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படின்றத ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பிரைமரி மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் நியூ இஷ்யூ ஆர் நியூ ஃபினான்சியல் கிளைம். ஹென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு நியூ இஷ்யூ மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது நியூ இஷ்யூ ஒன்று புதுசாக வெளியிடக்கூடிய ஏன்னா நியூ ஃபினான்சியல் கிளைம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிடக்கூடிய சந்தையத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு செய்கிறோம். ஸோ செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு டு த பப்ளிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து பப்ளிக்கு எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு செய்கிறோம். இந்த மார்க்கெட்டை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான கேபிட்டல் அமௌண்ட்டை எப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க செய்கிறாங்க அப்படின்றத 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா பப்ளிக் இஷ்யூ அப்படின்னா பொது வெளியீடு அப்படின்ற பேசிக்கில். மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ரைசிங் கேபிட்டல் பை நியூ கம்பெனிஸ் த்ரூ த சேல் ஆஃப் செக்யூரிட்டி டு த பப்ளிக். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா காமன் மெத்தட் தான். ஸோ தன்னுடைய ரைசிங் கேபிட்டல் அமௌண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நியூ கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க த்ரூ த சேல் ஆஃப் செக்யூரிட்டி. நியூ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பித்த கம்பெனி செக்யூரிட்டிஸை வந்து யார்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் கிட்ட சேல்ஸ் பண்ண செய்கிறாங்க. ஸோ இதை நம்ம பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா பொது வெளியீடு அப்படின்றது அர்த்தம்.
ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உரிமை வெளியீடு அப்படின்றது அடுத்தது. வென் ஏ எக்ஸிஸ்டிங் கம்பெனி வாண்ட் டு ரைஸ் த அடிஷ்னல் கேபிட்டல் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வாண்ட் டு ரைஸ் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது வாண்ட் தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர்டு டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பர் எம்டி எம்டி பேசிக் என்ன மெத்தடில் வெளியீடு செய்கிறாங்க அப்படின்னா முன்னுரிமையினுடைய அடிப்படையில் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எம்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னுரிமையினுடைய பேசிக் அடிப்படையில் ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன முன்மொழியை செய்கிறாங்க ஆஃபர்டு டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் அதாவது முன்மொழியவும் செய்கிறாங்க வழங்குறது மூலமாக தன்னுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை ரைஸ் பண்ணிக்க செய்கிறாங்க. ஸோ இப்படி வழங்குறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கு இன்னும் கொண்டு அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர்டு பேசிக்கில் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு முதல்ல கொடுக்குறாங்க. எம்டிவ் பேசிக்கில் முன்னுரிமையினுடைய எம்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னுரிமையினுடைய அடிப்படையில் வழங்குறதுனால இதை ரைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனியார் வெளியீடு அப்படின்றது அடுத்ததான். ஸோ வே ஆஃப் செல்லிங் செக்யூரிட்டி ப்ரைவேட்லி டு எ ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இது யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மால் குரூப் அப்படின்னா சிறிய குரூப் மெத்தடில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டிஸ் வந்து ப்ரைவேட்லி பேசிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஒதுக்கீடு அப்படின்றத சொல்லாமல் என்ன பண்ணலாம் சேல்ஸ் பேசிக்கலையும் சொல்ல செய்யலாம். அடுத்தது செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் மேபி பார்த்தீங்கன்னா டிஃபைன் அஸ் ஏ மார்க்கெட் ஃபார் ஏ ஓல்டு செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த செக்யூரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி இஷ்யூட் இந்த ப்ரைவேட் மார்க்கெட் ஆர் ட்ரேடர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் ட்ரேடட் பண்ண செக்யூரிட்டிஸை வாங்கி மறுபடியும் ரீசேல் பண்ணுவாங்க இல்லையா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சேவிங் அண்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். சேவிங்ஸ் அப்படின்னா சேமிப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது மூலதனங்களை உருவாக்க செய்யுது. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் டு மொபிலைஸ் சேவிங் ஃப்ரம் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இன்னொன்று என்ன அப்படி யார் அப்படின்னா பாப்புலேஷன்ஸில் இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் அண்டு கவர்மெண்ட். ஸோ இந்த பேசிக்கில் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் வந்து மொபிலைஸ் பண்ண செய்கிறாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் பல்வேறு முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னா தனி நிறுவனங்கள், கார்ப்பரேட் அப்படிங்கிறது நிறுவனங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இவங்ககிட்ட எல்லாம் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சேவிங்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க மொபிலைஸ் பண்ண செய்கிறாங்க. மொபிலைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா திரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. பெர்மனண்ட் கேபிட்டல் அமௌண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அப்படிங்கிறது நிலையான கேபிட்டல் அப்படிங்கிறது பெர்மனண்ட் அப்படின்னா நிலையான மூலதனம் அப்படின்றதுக்கு அடுத்தது existence of a capital market exchange enable company to raise the permanent capital amount. ஸோ இதில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா இருமங்கள் வந்து ஒரு பெர்மனண்ட் கம்பெனிஸ் ரைஸ் த பெர்மனண்ட் கேபிட்டல் ஒரு நிரந்தரமான ஒரு மூலதனத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. கேனாட் கமிட் தயர் ஃபண்ட் ஃபார் தயர் பெர்மனண்ட் பீரியட் பட் கம்பெனிஸ் ரெக்யர் ஃபண்ட் பெர்மனன்ட்லி. பட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கமிட் அப்படின்றது கிடையாது. பெர்மனண்ட்டாக இருக்கணுமா ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றது கேனாட் கிடையாது. பட் இப்போ கம்பெனிஸை பொறுத்த மட்டும் ரெக்யர்ட் ஃபண்ட் பெர்மனன்ட்லி. கம்பெனிஸ் அப்படின்னா நிறுவனங்களை பொறுத்த மட்டும் ஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்மனண்ட்டாக இருக்க செய்யும். அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிசால்வ் தயர் dash of interest for offering an opportunity to investors buy and sell of their securities வாங்கும்போது விற்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்கவும் செய்கிறாங்க. அந்த பெர்மனண்ட் கேபிட்டல் விச் த கம்பெனி ரிமைன்
அன்அஃபெக்டட். ஸோ இதனால என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா அந்த நிறுவனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸை பொறுத்த மட்டும் என்னாவது அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. கேபிட்டல் அமௌண்ட்டில் வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துறது கிடையாது. இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சி, தொழில்துறையினுடைய வளர்ச்சி. The stock exchange is a central market through which the resources are transferred to the industrial sector of the economy. இது வந்து பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் தொழில்துறைகளுக்கு ரிசோர்ஸ் அப்படின்னா வளங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சென்ட்ரல் மார்க்கெட் ஒரு மைய சந்தையாகவும் யார் விளங்குறாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இருக்க செய்யுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா என்கரேஜ் பீப்புள் டு த இன்வெஸ்ட் இன் ஏ ப்ரொடக்டிவ் சேனல். அப்போ யாரும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணவும் செய்கிறாங்க. அதே மாதிரி growth ஆஃப் அண்ட் எக்கனாமிக்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டில் வளர்ச்சியை அடைய செய்யவும் செய்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கார்பரேட் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொபிலைசிங் தயர் ஃபண்ட் அமௌண்ட். இதுக்கு வந்து தேவையான எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்ட் அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை என்ன பண்ணுறாங்க அவங்க மொபிலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டியான ஹெல்ப் பண்ணவும் செய்யுது. Ready and continuous market. Stock exchange provide a central convenient place buyer and seller can easily purchase and sell the securities. ஸோ இது அடுத்தது என்ன அப்படின்னா ரெடி அண்ட் கண்டினியூஸ்டு மார்க்கெட் அப்படின்னா உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தையில் பையர் அண்ட் செல்லருக்கு வந்து கேன் ஈஸிலி பர்ச்சேஸ் ஆஃப் அண்டு செல் த செக்யூரிட்டிஸ். ஈஸியான மெத்தடில் செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸை என்ன பண்ணுறாங்க ஒரு பிளேஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டபிலிட்டி மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏ செக்யூரிட்டிஸ் மோர் லிக்யூட் அஸ் ஏ கம்பேர்டு டு அதர்ஸ் அசட்ஸ். ஸோ மற்ற அசட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூடிட்டி பேசிக்கில் இருக்கும். மோர் லிக்யூடு அப்படிங்கிற பேசிக்கில் இருக்க செய்யும். அதிகமான அளவு நீர்மைத்தன்மை அப்படின்றது அந்த இடத்துல இருக்க செய்யும். ரிலையபிள் கைடு டு பெர்ஃபார்மன்ஸ். த கேபிட்டல் மார்க்கெட் சர்வ் அஸ் ஏ ரிலையபிள் கைடு டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் பொசிஷன்ஸ் ஆஃப் ஏ கார்ப்பரேட். இது யாருடைய பொசிஷன்ஸை வந்து காட்ட செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது சர்வ் பண்ண செய்யுது. எது மாதிரியான அப்படின்னா சேவைகளை செய்கிறாங்க அப்படின்னா கைட் டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் பொசிஷன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செயல்திறன், அதே மாதிரி ஃபினான்சியல் பொசிஷன்ஸ் அப்படின்றது அதனுடைய நிதி நிலைக்கு ஒரு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடியதா வழிகாட்டுறதுக்கான சேவைகளையும் யார் வழங்குறாங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் தான் வழங்க செய்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ப்ராப்பர் சேனலைசேஷன்ஸ் ஆஃப் ஏ ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றது அடுத்தது நிதிகளினுடைய உரிய திசையில் பயன்படுத்த செய்கிறது, யூட்டிலைஸ் பண்ண செய்கிறது. ப்ரொவைடிங் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஏ செக்யூரிட்டிஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி ஈல்டு and the guiding factors for the people to channelize their fund in a particular company. இதில் வந்து ஸ்டாக் செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஈல்டு என்ன அப்படின்னா வருவாய் ஈட்டுறது. அதே மாதிரி பப்ளிக் பொதுமக்கள்கிட்ட தங்களுடைய நிதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸையும் இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. ஸோ இதில் வந்து என்ஷூர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் எ ஃபண்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுமக்களினுடைய யாருக்கு இன்ட்ரெஸ்ட்னா நலனுக்காக வேண்டி இந்த ஃபண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணாங்க யூட்டிலைஸ் பண்ணுறத என்ஷூர் பண்ண செய்கிறாங்க. என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா உறுதி செய்யவும் செய்கிறாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீஸ். அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா நிறைய சர்வீஸ் அப்படிங்கிறது வெரைட்டியான சர்வீஸ் அப்படின்றத பண்ணவும் செய்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபங்க்ஷனிங் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் எ வெரைட்டி சர்ச் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லோன், லாங் டேர்ம் அண்டு மீடியம் டேர்ம் லோன் டு என்டர்பிரனர், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அண்டர்ரைட்டர் ஃபெசிலிட்டிஸ், அசிஸ்டன்ஸ் டு ப்ரொமோட் ஆஃப் எ கம்பெனிஸ், பார்ட்டிசிபென்ட் இன் ஏ ஈக்விட்டி கேபிட்டல்ஸ். ஸோ இவங்களுக்கு தேவையான ஃபண்ட் அமௌண்ட்டை லாங் டேர்ம் பேசிக்லையும் மீடியம் டேர்ம் பேசிக்லையும் என்டர்பிரனருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணவும் செய்கிறாங்க.
நீண்ட காலம் மற்றும் குறுகிய காலத்தினுடைய அடிப்படையில் என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர்களுக்கு அதே மாதிரி ஒப்புறுதியாளர்களுக்கும் தேவையான கடன் வசதிகளை வழங்குறதுக்கான சேவைகளையும் செய்கிறாங்க. Development of a backward area. Backward ஏரியாவில் long-term fund are also provide for a development project in a backward area. Backward ஏரியாவில் என்ன மாதிரியான ஃபண்ட் அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஃபண்ட் அமௌண்ட்டு. அப்புறம் ஃபண்ட் பார்த்த ப்ராஜெக்ட் இன் ஏ பக்வர்ட் ஏரியா. அதே ப்ரொவைட் ஃபண்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் சில திட்டங்களுக்காக வேண்டி ஃபண்ட் அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இது என்னால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இன் ஏ பேக்வர்ட் ஏரியா. ஸோ பேக்வர்ட் ஏரியாவில் வசதிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்படுத்தி தரவும் செய்கிறாங்க. வசதின்னு சொல்கிறத விட டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த இடத்துல இருக்க செய்யுது. அடுத்தது ஃபாரின் கேபிட்டல் அப்படின்றது அயல்நாட்டு மூலதனம் அப்படின்றது. மார்க்கெட் மேக் ஏ பாசிபிள் டு ஜென்ரேட் ஃபாரின் கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது எதை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் கேபிட்டல் அமௌண்ட்டை. இதில் இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது மூலதன சந்தை அப்படின்றது ஃபாரின் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயல்நாட்டு மூலதனங்களை திரட்டுறதுக்கான பாசிபிளான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு தேவையான ஹெல்ப் அப்படின்றது இருக்க செய்யுது. அதாவது இந்தியன் ஃபர்ம் ஆர் எனேபிள் டு ஜெனரேட் த கேபிட்டல் ஃபண்ட் இன் ஓவர்சீஸ் மார்க்கெட் பை வே ஆஃப் ஏ பாண்ட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் பேசிக்கில் ஓவர்சீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்திய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, அதர் பேஸ் மற்ற வழிகள்லையும் தேவையான அளவு ஃபண்ட் அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வழங்குறதுக்கான வழிகளையும் ஏற்படுத்தி தரவும் செய்கிறாங்க. ஈஸி லிக்விடிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர் கேன் செல் ஆஃப் their holding and convert them into a liquid கேஷ் அமௌண்ட். என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தது எளிமையான முறையில் எளிய நீர்மைத்தன்மை. ஈஸி லிக்விடிட்டி அப்படிங்கிறது அப்படின்னா எளிமையான முறையில் நீர்மைத்தன்மை அப்படின்றது இருக்குது. எந்த இதில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு கேன் செல் ஆஃபர் their holding and convert them into a liquid cash பேசிக். என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய செக்யூரிட்டிஸை விற்று என்ன பண்ணுறாங்க லிக்விட் பேசிக்கில் அந்த கேஷ் அமௌண்ட்டாக பெறதுக்காக வேண்டியான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் செய்கிறாங்க. Indian capital market evaluations and growth. So period between the 1947-73 மார்க்கெட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் த கேபிட்டல் மார்க்கெட். இது நல்ல கட்டமைப்பு வசதி அப்படின்றது நிறையவே இருந்துச்சு. இந்த பீரியடில் நெட்வொர்க் டெவலப்மெண்ட்லேயே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா IFCI, ICICI, IDBI அப்படின்றது இருந்தது. ஸ்ட்ரென்தன் their கேபிட்டல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்ல வலிமை அப்படின்றதும் நல்லா பலப்படுத்துறதுக்காக வேண்டி அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாகவும் இருந்துச்சு. அடுத்தது 1992 டிபெஞ்சர்ஸ் எமர்ஜ்டு அஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் மொபிலைசிங் இன் த பிரைமரி மார்க்கெட்டு. 1980 1992 பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டுக்கு தேவையான என்னது ரிசர்வ்ஸ் அப்படின்னா வளங்களை சேகரிக்கவும், அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்றதையும் மிகவும் ஒரு சேகரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பவர்ஃபுல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருந்தது. இந்த பப்ளிக் செக்டர் பாண்ட் வேர் இன்ஸ்டியூட் இதில் பப்ளிக் செக்டருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்தவும் செய்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம்ன்றது இதில் நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது உள்ள செய்யுது. ஸோ மொமெண்டஸ் க்ரோத் இந்த செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் நிலை சந்தையினுடைய வளர்ச்சி இங்கே ஒரு மொமெண்டஸ் க்ரோத் அப்படின்னா நல்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாகவும் இருந்தது. பெனிஃபிட் வளர்ச்சியாகவும் இருந்தது. அதுக்கடுத்தது செபி பார்த்தீங்கன்னா எமர்ஜ்டு அஸ் ஏ எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ முதன்மை சந்தை இரண்டாம் சந்தைக்கு ஒரு கட்டுப்படுத்துறதுக்காக ரெகுலாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பாக எதை ஏற்படுத்த செஞ்சாங்க அப்படின்னா செபி அப்படிங்கிற அமைப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்மால்
ஆஃபர்ட் அண்ட் மெஷூர் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸுடைய அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை உருவாக்க செய்கிறாங்க. நியூ ஃபினான்சியல் சர்வீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வாஸ் இன்ட்ரடியூசிங். புதிய புதிய கடன்களுக்கான மதிப்பீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடன் மதிப்பீடுகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. கமிட்டி வேஸ் கான்ஸ்டிடியூட் இன் ஆர்டர் டு சப்ஜெக்ட் measure the revamp and restructures working for the secondary market and the cashes brokers in the primary market. இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மறுசீரமைப்பு. அதே மாதிரி மெஷூர் அப்படின்றது என்ன அப்படின்னா மதிப்பீடு செய்வதற்கு தேவையான குழுக்களையும் ஏற்பாடு செஞ்சாங்க. நியூ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது வெஞ்சர் அண்ட் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு. வெஞ்சர் அண்ட் ஃபண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் துணிகர நிதி நிறுவனம் அப்படின்றது இதுக்குன்னு மீனிங். The venture capital financing is a form of equity financing designing especially for funding new and innovative project ideas. The in venture fund institutions அப்படின்றது ஸோ என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் ஆஃப் டிசைனிங் பேசிக்கில் இருக்க செய்யுது. இது வந்து நியூ அண்டு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டுடைய ஐடியாஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நியூ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னோவேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து புதிய புதிய திட்டங்கள், அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தேவையான ஃபண்ட் அமௌண்ட்டை என்ன ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வேண்டி இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் பண்ணினது தான். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் provide the facilities for channelizing service of a small investors in the avenue of a productive investment is called mutual fund. அதாவது சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களினுடைய சேவிங்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவிங்ஸை எல்லாத்தையுமே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் பெரிய ஒரு பெரிய கேபிட்டல் அமௌண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்க செய்கிறாங்க. இந்த ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கால்டு அவென்யூ ஆஃப் ஏ ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கால்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டிஸு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத வழங்க செய்கிறாங்க. ஸோ சேவிங் ஆஃப் ஏ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், யாருடைய சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை அவென்யூ ஆஃப் ஏ ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சிறிய அளவில் இருக்கக்கூடிய முதலீடுகளை பெரிய அளவில் இருக்கக்கூடிய முதலீடுகளாக மாற்றுறதுக்கு எது உதவி பண்ணுது அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரஸ்பர நிதி அப்படின்றது. நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்றது அடுத்தது. ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைடு ஃபினான்சியல் அக்கமடேஷன்ஸ் அண்ட் த பேசிக் ஆஃப் அசைன்மெண்ட் ஆர் சேல் ஆஃப் ஏ அக்கௌண்ட் ரிசீவபிள். ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏட்டுக்கடன். இது வந்து 11th இருந்தது, இந்த சாப்டரை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபினான்சியல் அக்கமடேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த பேசிக் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சேல் ஆஃப் அக்கௌண்ட் ரிசீவபிள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விற்பனை, அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம், அது மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணப்பட வேண்டிய அமௌண்ட்டை ஸோ யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க ப்ரொவைடு ஃபினான்சியல் அக்கமடேஷன்ஸ் அந்த பேசிக்கில். எந்த பேசிக்கில் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிதி நிறுவனங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான நிதியை ஏற்பாடு பண்ணி தடை செய்கிறாங்க. அந்த மாதிரி அமைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேக்டரிங் சொல்லிட்டு செய்கிறோம். Over the counter exchange of India was set up the premier financial institutions to allow the trading of securities across the electronical counter to the country. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய உடனடி பங்கு மாற்றவும் அப்படிங்கிறது. இதில் எந்த பேசிக்கில் மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு அலோவ் த ட்ரேடிங் ஆஃப் ஏ செக்யூரிட்டிஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ண ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த ட்ரேடிங் செக்யூரிட்டிஸை வந்து எலக்ட்ரானிக்கல் பேசிக்கில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உலகம் முழுவதுமே விற்பனை அப்படின்றது எந்த பேசிக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக்கல் பேசிக்கில் மட்டுமே
விற்பனை செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான எய்மாக இருக்க செய்யுது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது 1992 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண செஞ்சாங்க. மோஸ்ட் மாடல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது. ஸோ மாடல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியாக இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அப்படின்னா 1992 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண செஞ்சாங்க. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொவைடிங் த அட்வான்டேஜ் ஆஃப் எ நேஷ்னல் வைட் எலக்ட்ரானிக்கல் ஸ்க்ரீன் பேஸில் ஸ்கிரிப்ட்லெஸ் அண்டு ஃப்ளோர்லெஸ் மெத்தடில் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான எய்மாக இருந்தது. நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்டு டெபாசிட்டரி சிஸ்டம். இந்த கிளியரன்ஸ் டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா prescribe the term and conditions of a contract for the securities market. இதில் என்ன மாதிரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிக்கில் இதனோட ஒரு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா கட்டளைகள் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரைப் பண்ண செய்கிறாங்க. ஸோ ஒரு சிஸ்டத்தில் வந்து டேர்ம் அதனுடைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் த கான்ட்ராக்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ண செய்கிறாங்க. டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய வரையறைகள் மற்றும் கட்டளைகளை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளக்கவும் செய்கிறாங்க. நேஷ்னல் கிளியரன்ஸ் சிஸ்டம் வித் த எய்ம் அட் த டிட்டர்மைன் த நெட் கேஷ் அண்ட் ஸ்டாக் லியாபிலிட்டி ஆஃப் ஈச் புரோக்கர் ஆன் எ செட்டில்மெண்ட்டுடைய டேட். ஸோ இந்த செட்டில்மெண்ட் டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீர்வு தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா புரோக்கர்ஸுடைய கேஷ்லெஸ் பேசிக்கு நெட் கேஷ். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டாக்கோடைய லியாபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா அதனுடைய பங்குகளினுடைய பொறுப்பினுடைய அடிப்படையில் இவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அகற்றீட்டு முறையில் முடிவு குறிக்கக்கூடியதாக எது அப்படின்னு சொன்னால் இந்த கிளியரன்ஸ் சிஸ்டத்துடைய எய்ம் என்ன அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண செய்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க. எதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெட் கேஷ் அப்படிங்கிறது நிகர ரொக்கம் அப்படின்றதும் அதே மாதிரி பங்குகளினுடைய பொறுப்புகளையும் அகற்றீட்டு முறை அப்படிங்கிறத கிளியரன்ஸ் பேசிக்கில் எந்த பேசிக்கில் அப்படின்னா பேசிக்கில் அதுக்கான முடிவுகளை குறிக்கக்கூடியது தான் இதனுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அடுத்தது நேஷ்னல் டெபாசிட் சிஸ்டம் அரேஞ்ச் டு ப்ரொவைட் த ஃபார் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ஓனர்ஷிப் செக்யூரிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பேமெண்ட் ஆஃப் எ புக் என்ட்ரி எலக்ட்ரானிக்கல் லெட்ஜர் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டீடு. எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டீடுமே இல்லாமல் மின்னணு மூலமாக எலக்ட்ரானிக்கல் பேசிக்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பதிவு செய்யக்கூடியது தான் இதுக்காக பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ஓனர்ஷிப் அவங்களுடைய உரிமை மாற்றங்களையும் செய்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதாவது இவங்களுடைய இதில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ஓனர்ஷிப் செக்யூரிட்டி என்கேஜ் த பேமெண்ட் ஆஃப் எ புக் என்ட்ரி எலக்ட்ரானிக்கல் லெட்ஜரில் தான் இருக்குது. வித்தவுட் எனி என்ன கிடையாது அப்படின்னா ஃபிசிக்கல் மூமெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுக்கான பத்திரங்கள் மாற்றம் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரானிக்கல் பேசிக்லேயே அவங்களுடைய ஓனர்ஷிப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண செஞ்சு அதை என்ட்ரி பண்ணவும் செய்கிறாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் எப்போ கொண்டு வந்தாங்க? செட்டப் த 1996 கொண்டுட்டு வந்தாங்க. இதனுடைய வந்து டிமேட்லைசேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் த ரீமேட்லைசேஷன்ஸ் ஆஃப் எ ஷேர். ஸோ இதில் வந்து டிமேட்லைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காகிதம் இல்லாத பேப்பர்லெஸ் மெத்தட்லேயும் காகிதம் மாற்று முறையில் மற்றும் பார்த்திங்கன்னா ரீமேட்லைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காகிதம் மாற்றும் பங்குகளை கொண்டு வந்ததற்காக வேண்டி இது வந்து எந்த இயரில் வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி அப்படிங்கிற அமைப்பை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1996 கொண்டுட்டு வந்தாங்க. இதில் எதில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் செகண்டரி மார்க்கெட்டில். ஸோ எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆஃப் எ போஸ்ட் ட்ரேடட் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு அதை தீர்க்கிறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தது தான் இந்த அமைப்பு. ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா சர்விங் அஸ் எ சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி இன் எ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ இது வந்து ஸ்டாக் ஹோல்டிங் அப்படின்றது இந்திய பங்கு வைப்பு கழகம் லிமிடெட் அப்படின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னா, அது சென்ட்ரல் பேசிக்கில் சென்ட்ரல் சர்வீஸ் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் எ டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து இந்த சென்ட்ரல் பேசிக்கில் மத்திய பத்திரம் வைப்பாக வந்து செயல்படுத்தக்கூடியது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. எந்த பேசிக்கில் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். டிரான்சாக்ஷன் நடவடிக்கைகளில் இது ஒரு சென்ட்ரல் செக்யூரிட்டிஸாக நடக்கணும் அப்படின்றத இது சர்வ் பண்ணணும் அப்படின்றத இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது அடுத்தது. கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா பண்டக காப்பகம்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதை எத்தனை டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரீயாக பிரிக்க செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹார்டு கமாடிட்டிஸ், சாஃப்ட் கமாடிட்டிஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஹார்டு டெபாசிட்ரி, ஹார்டு கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைப்பிக்கலி மைண்டு ரிசர்ச் எ கோல்டு, அயன், ரப்பர், அயன் ஆர் அண்டு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், பூமிக்கு அடியிலேருந்து அதாவது தோன்றி எடுக்கக்கூடிய கடினமான மென்பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹார்டு கமாடிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு செய்கிறோம். ஹார்டு கமாடிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், பூமிக்கு அடியிலேருந்து தோன்றி எடுக்கக்கூடிய சர்ச் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஆயில், அதுக்கடுத்தது ஓர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இரும்பு தாது பொருட்கள் சொல்லிட்டு செய்வாங்க. அடுத்தது சாஃப்ட் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஒன்று க்ரோ ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா வீட், காட்டன், காஃபி அண்டு சுகரு. டிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருவிக்கப்பட்ட சந்தை. டிவேட்டிவ்ஸ் அப்படின்றது டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்றது அடுத்தது. டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருவிக்கப்பட்ட சந்தை அப்படின்றது. ட்ரேடிங் இன் ஏ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்டு அப்டைன்ஸ் யூஸ்டு இன் ஏ ஹெல்ப் கண்ட்ரோல் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்கில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர செய்யுதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தது தான் என்ன அப்படின்னா டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னா வருவிக்கப்பட்ட சந்தை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதில் வரக்கூடிய ஃபினான்சியல் சைடில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு, இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி அதை களையணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டுட்டு வந்தது தான் என்ன அப்படின்னா டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்றது. ஸோ எந்த பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா, ஃபினான்சியல் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா எதிர்கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அதாவது விருப்பகால ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அப்டைம் யூஸ்லி இன் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல் பயன்படுத்த செய்கிறாங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ derived வேல்யூ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் ஏ அண்டர்லையிங் அசட்ஸ் தட் கேன் கம் இன் டு த மெனி ஃபார்ம்ஸ். ஸ்டாக்கு, பாண்டு, கமாடிட்டிஸு, கரன்சி ஆர் மார்டேஜஸ், இது எல்லாமே இதுக்காக கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸு, பத்திரங்கள், கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் படிக்கணும், 2 மார்க் படிச்சிருக்கணும். ஸோ 3 மார்க்கு, 5 மார்க் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ கம்பல்சரி எல்லாருமே என்ன படிக்கணும், இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.